அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் காயத்ரி சரவணன். நம்ம கடவுள் முழுமையாக நம்பணும். அப்பா சிவன் உங்களுக்குள்ளே தான் இருக்காரு, உங்கள் கூட தான் இருக்காருங்கிறத முழுமையாக 100% முழுமையாக நம்புங்க. இப்போ நீங்கள் எந்த வேலை செய்கிறதா இருந்தாலும், அது பெரிய வேலையாக இருந்தாலும் சரி, சின்ன வேலையாக இருந்தாலும் சரி, எந்த வேலையை செய்கிறதா இருந்தாலுமே அப்பாட்ட ஒப்படைச்சிருங்க. அப்பா இந்த வேலையை நான் செய்கிறேன் அப்படின்னு நான் செய்யலை, இது எனக்கு எதுவுமே தெரியாது, நீங்கள் தான் எனக்குள்ளே இந்த வேலையை நீங்கள் செய்யணும் அப்படின்னு அப்பாட்ட ஒப்படைச்சிருங்க. அப்பாட்ட ஒப்படைச்சிட்டு இந்த வேலையை செய்ய கண்டிப்பாக அந்த வேலை எந்த வித மிஸ்டேக் இல்லாமல், எந்த வித தடங்கள் இல்லாமல் நல்லபடியாக பெர்ஃபெக்டாக நல்லபடியாக செஞ்சு பிடிப்பீங்க. அது ஒரு சின்ன எந்த வேலையானாலும் அது எந்த வேலையினாலும் சரி, ஒரு சின்ன சமையல் வேலையாக இருந்தால் கூட, அப்பா இந்த சமையல் செய்யணும்ப்பா, இன்றைக்கி சமையல் நல்லா வரணும்ப்பா, எனக்கு இதை பற்றி தெரியாது, நீங்கள் தான் எனக்குள்ளே நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்யுங்க. அந்த இன்றைக்கி சமையல் சூப்பராக நல்லா பர்ஃபெக்டாக வருங்க. அதே மாதிரி உங்களுக்குள்ள என்ன குழப்பமாக இருந்தாலும் சரி, என்ன கவலையாக இருந்தாலும் சரி, அப்பாட்ட சொல்லுங்கள். அப்பா எனக்கு இது மாதிரி மனசில் குழப்பமாக இருக்குது, ஒரே இந்த மாதிரி கவலையாக இருக்குது அப்படின்னு அப்பாட்ட சொல்லுங்கள். அதுக்கான சொல்யூஷன் அவரே சொல்லுவார். உங்களுக்குள்ள பேசுவார். அதை நம்புங்க, 100% நம்புங்க. அது உணர்வீங்க. நீங்கள் உங்கள் ஆள் மனதுக்குள்ளே அவர் அதுக்கான உங்கள் குழப்பத்துக்கான உங்கள் பிரச்சனைக்கான தீர்வு என்னவோ அது சொல்லுவார். இல்லை வேறு யார் மூலமாவது உங்களுக்கு அந்த பிரச்சனைக்கான தீர்வு சொல்லுவார். ஓகே, அதை நீங்கள் அப்பா முழுமையாக நம்ப அவர் உங்கள் கூட தான் இருக்காரு, உங்களுக்குள்ளே தான் இருக்காருங்கிறத நீங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் உணர்வீங்க. அது எப்படி அப்பாட்ட நான் பிரச்சனை சொல்கிறது, எப்படி பேசுகிறது அப்படின்னா, வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் அமைதியாக உட்காந்து கண்களை மூடிக்கொண்டு அப்பாட்ட சொல்லுங்கள். அவங்க பிரச்சனை என்னவோ மனதுக்குள்ளேயே, அவங்க மனசுக்குள்ளேயே, இப்போ அந்த மாதிரி இருக்குப்பா, இந்த மாதிரி எனக்கு பிரச்சனைக்குப்பா, இந்த மாதிரி குழப்பமாக இருக்குப்பா, எனக்கு என்ன தீர்வுப்பா சொல்லுங்கப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அடுத்த நிமிஷமே கூட உங்களுக்கு உங்கள் ஆள் மனதுக்குள்ளேருந்து ஒரு குரல் கேட்கும். ஒரு அப்பா உங்கள்கிட்ட பேசுவார். இதுக்கான தீர்வு என்ன, இல்லை உங்களுக்குள்ள ஒரு ஐடியா தோணும், இந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு ஒரு இது உங்களுக்குள்ள தோணும். இல்லைன்னா வேறு யார் மூலமாச்சும் கூட உங்களுக்கு அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும். ஓகே, இல்லை அப்படி சொல்ல முடியலன்னா கூட ஒரு நோட்டில் எழுதுங்க. உங்கள் பிரச்சனை என்னவோ, உங்கள் குழப்பம் என்னவோ நோட்டில் எழுதுங்க. இந்த மாதிரி எழுதிட்டு, எனக்கு இந்த பிரச்சனைக்கான, இந்த குழப்பத்துக்கான தீர்வு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வைங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். ஓகே, அப்போ அவங்க கூட தான் இருக்காது, அதை முழுமையாக நம்புங்க. எல்லா விதத்துலையுமே அவருக்கு கூட தான் இருக்காது. எந்த வேலை செஞ்சாலும் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவர் தான் செய்கிறாருன்னு நம்புங்க. எல்லாமே உங்கள் லைஃப்பில் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் சிவனருள் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.